வணக்க மக்களே, சிறுகீரை பயன்களை பற்றி தெரிஞ்சு கொள்வோமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மாறி வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் காரணமாக நம்ம விதவிதமான விஷயங்களை எடுத்துக்கிறோம். ஆனால் ஆரோக்கியமான கீரைகளை மறந்துடும். ஆரோக்கிய பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தெரியும் கீரைகளை நம்ம எடுத்துக்காததுக்கான பல்வேறு நோய்கள் நம்மளை தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஆரோக்கியம் நிறைந்த கீரைகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிறுகீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து போன்றவை மிக அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. நீர் சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்பு, மாவு சத்து ஆகியவையும் இந்த சிறுகீரையில் நிறைஞ்சிருக்கு. இந்த கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சாப்பிட்லாம்? உடல் பருமன் கொண்டவர்கள், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் ஆகியோர் சாப்பிட ஒரு ஏற்ற கீரை அப்படின்னா சிறுகீரை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக நார்சத்து நிறைந்த கீரை வகைகளிலும் சிறுகீரையை நம்ம உட்கொள்ள வேண்டும். எனவே இந்த சிறுகீரையை உணவுல அதிக அளவுல சேர்த்து கொள்பவர்களுக்கு வயிற்றுல உணவு பார்த்தீங்கன்னா நல்லா செரிமானமாக உதவுது. மேலும் தீவிரமான மூலம், மலச்சிக்கல் போன்ற எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது வயது கூடிக்கொண்டே செல்லும் போது குறைந்து கொண்டே வரும். எனவே சிறு நீரகங்களை எல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம எல்லா பார்ட்ஸுமே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சிறுகீரையை உணவுல அதிகம் சேர்த்து கொள்வதன் மூலம் இந்த சிறுகீரையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. மேலும் வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களால் உண்டாகக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிரிகளை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு காக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா உடல்ல இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க நம்ம தினந்தோறும் இந்த கீரை வகைகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளா எடுத்துக்கணும். இரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம். சிறுகீரையை வாரம் ஒரு முறை சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்துல சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறையினால பல ஆண்களுக்கு அவர்களுடைய விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ சிறுகீரை ஆண்களுடைய உடல்ல உயிரணுக்களை பெருக்கம் செய்ய ரொம்பவே தேவையான ஒன்று. இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிலருக்கு கல்லீரல்ல அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ஜினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் பாகற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாரத்திற்கு 2-3 முறை பாகற்காய் சாப்பிட்டு வந்தா கல்லீரல இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகுது. ஸோ இரவுல கீரை சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னா கீரைகள்ல நார் சத்து அதிகமாக இருப்பதனால எளிதில் ஜீரணமாகாது. ஸோ கீரையுடன் முட்டை, பால், தயிர், அசைவம் போன்றவற்றை எதையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. ஸோ இது மாதிரியான தகவல், ஆரோக்கியமான விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.